ஒரு உண்மையான அதிமுக காரன் திமுக ஆதரவு இல்லை. அதிமுக தோன்றியதே திமுக எதிர்க்கணுன்றதுக்காக தானுங்க. எம்ஜிஆர் 72ல் எதுக்குங்க இந்த கட்சியை தொடங்கினாரு? திமுகவை ஒழிக்கிறேன்றதுக்காக தொடங்கின கட்சி இது. அப்படிப்பட்ட கட்சியோடு சேர்ந்து நான் கூட்டணி அமைத்து நான் முதல்வராக வேண்டும், தமிழகத்தின் முதல் தலித் முதல்வரை கூட நான் ஆக விடமாட்டேன், நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்கிறார் என்றால் இவர் எப்படி இந்த கட்சியை வாழ வைப்பார்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொத்து கொத்தா அதிமுகவில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் போகிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஆப்ஷன் திமுகவா தாவேக்கவா. இது இருக்கட்டும். நான் இல்லைங்க எல்லார்கிட்டையும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இளைஞர் அணி புது ரத்தத்தை பாய்ச்ச போகிறோம், நாங்கள் கட்சியை புதுப்பிக்க போகிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக இன்னைக்கு ஜெயிக்கிற நிலைமையில் இருக்கா சார்? நீங்கள் இப்போ அதிமுக உறுப்பினர்னு வச்சுங்க, உங்களால் கவுன்சிலர் ஆக முடியுமா கரூரில் ஒரு இடத்துல? அப்போ நீங்கள் எதுக்கு இந்த கட்சியில் இருக்கணும்? இந்த கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி மீது எழுப்புகிறார்கள். இதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை மீது கேள்வியாக எழுப்புகிறார்கள். இந்த கேள்வி தான் அவர் கேட்டார், நீங்கள் என்னங்க விசுவாசமாக இல்லை அப்படின்ட்டு. இந்த கேள்வியை தான் நானும் எழுப்புகிறேன். சரிங்களா? நன்றிங்க.